ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் கூட்டு தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இதில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோலாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கடுகு, மிளகாய் வெத்தல், தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் சொரக்காய் சேர்த்துக்கலாம். இந்த சொரக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை சாதத்தோடையே அது மேலேயே இந்த கூட்டு வச்சிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன், சாப்பாடோட வைக்கிற மாதிரி. ஏன்னா பேச்சுலர் ரெசிபின்றதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், சாப்பாடு சாதம் கூட்டு வச்சு டக்குன்னு செய்யறதுக்கு. அதனால தான் இப்படி ஈஸியாக செய்கிறேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். நான் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு தான் நான் சேர்க்குறேன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப கடலைப்பருப்பு சேர்த்தாலும் அது டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை சாதத்தோடையே நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த சொரக்காய் கூட்டு வந்து நம்ம டைரெக்டாக அது கூட்டு வந்து குக்கர்லேயும் செய்யலாம். இதுலேயே சொரக்காய் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய எல்லா விதமாக இருக்குது. சொரக்காய் ரைஸ் எல்லாமே செய்யலாம். யாருக்கும் அதை வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எப்படின்றது நான் உங்களுக்கு அதில் செஞ்சு காமிக்கிறேன். சொரக்காயிலே உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா என்னை வந்து கேளுங்க. என்னோடய சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வெல் ட்ரெஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பருப்பெல்லாம் கூட நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது செஞ்சிடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிக்கு மட்டும் பார்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த நம்ம எந்த காய் வைக்கும் போதும் உப்பு வந்து போட்டு நம்ம காய் வேக வச்சோம்னா அது வந்து பருப்பெல்லாம் வேகாது. அதாவது வெறும் காயாக வச்சா பருப்பு உப்பு போடலாம். பருப்பு வேக வைக்கும் போது காயோட அப்போ அந்த உப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து காய் வந்து வேகாது. அதனால தான் நான் எப்போவுமே உப்பு வந்து நான் அப்புறமா நான் சேர்க்குறேன். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே அந்த கூட்டில் நம்ம சேர்த்துடலாம். இதை இப்போ கூட்டில் சேர்த்துட்டு இது கலந்து விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு ரொம்ப 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எந்த இதுவுமே நம்ம இதை சேர்க்கலாமா சிம்பிளாக ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேச்சுலர்ஸ்க்கு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன ரெசிபி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.